ஆகையால் எபிரேயர் 12 ஆகையால் நிலையான தேவன ராஜ்யத்தை பெறப்போகிற நாம் தேவனுக்கு பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்து அவருடைய கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நிலையான ராஜ்யத்தை பெறப்போகிற நாம் தேவனுக்கு பயத்தோடும் பக்தியோடும் அவருடைய கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நாம் பயத்தோடு பக்தியோடு இருந்தால் கூட கர்த்தருடைய கிருபை இருந்தால் தான் நாம் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். நம்முடைய சுயத்தால் அல்ல, அவருடைய கிருபையினால். அவருடைய கிருபையினால தான் அவருடைய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். தேவன் அதற்கேற்ற பயபக்தியையும் அவருக்கு பிரியமான ஆராதனையும் துதியும் ஜபத்தை கொடுத்து கிருபை நிமித்தம் நாம் அந்த அசைவில்லாத நிலையான ராஜ்யத்தை